வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 97வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 481வது கேள்வி பாருங்கள். 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையினை 14 நாட்களில் முடிப்பார்கள். 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிப்பர் எனில், அதேபோல் 3 மடங்கு வேலையை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் சொல்லியிருக்காங்க. 2 ஆண்கள் 7 சிறுவர்கள் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 14 நாளில். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் இவங்க எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 11 நாட்களில். இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இதே மாதிரி 3 மடங்கு வேலை, இந்த வார்த்தை இருக்கட்டும், இதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். இது டைம் அண்ட் ஒர்க் மாடலில் அண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே இதுக்கான விளக்கங்களாக சில வீடியோஸ் போட்டிருக்கோம். இது கொஷினுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதால இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இது ரெண்டும் டேஸ், 14 நாள் 11 நாள் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. 11 × 14 இன்ட்டு இந்த 2 டேஸில் இருக்கிற நம்பர்ஸை குறுக்கு மல்டிப்ளை. இந்த டேஸ் இருக்குது இல்லையா, குறுக்கு பெருக்கல். இதோ இந்த ஆண்கள் பெண்கள் ஆண்கள் இருக்கு இல்லையா, அது குறுக்கு பெருக்கல். 2 16 மைனஸ் 3 21. அப்போ 16 மைனஸ் 21 -5. அந்த வேல்யூ இங்கே மேலே போட்டுக்கோங்க. -5 பை கீழே. இப்போ முதல்ல இவங்க சொன்ன ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம், கரெக்டாக. இப்போ ஒவ்வொன்றா, இப்போ ஃபஸ்ட் லைனையும் தேர்ட் லைனையும், ஏன்னா தேர்ட் லைன் தான் நமக்கான கொஷின், அதை இப்போ தான் எடுக்கிறோம். மேலே வரும்போது அவங்க என்ன பார்ட் கரெக்டாக ஃபுல் இதுவாக கொடுத்தாங்களோ, முடிவோடு கொடுத்தாங்களோ, அதை ஃபஸ்ட்டு மேலே எடுத்துக்கிட்டோம். கீழே வரும்போது அவங்க கேட்டிருக்க கொஷின் லைனை எடுத்துக்க போகிறோம், மேலே இருக்கிற 2 லைனோட. இப்போது அதில் இப்போ இந்த மேலே இருக்கிற லைனையும் தேர்ட் லைனையும் எடுத்தோன்னா இதில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. எது இருக்குது? 14 இன்ட்டு மேலே செஞ்ச மாதிரியே இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல். பாருங்கள், 2 12 மைனஸ் 8 56. அப்போ 12 மைனஸ் 56. 12ல் 56 போயிடுச்சு. 12 மைனஸ் 56, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 44 மைனஸ் 56 அப்படிங்கிறதால என்ன வந்துடும் அப்படின்னா -44 வந்துடும். புரியுதா? 12 மைனஸ் 56 மைனஸ் 44. இது ஒரு ஸ்டெப்பு. மைனஸ் முதல் லைன் எடுத்தோமா, அதே மாதிரி இப்போ ரெண்டாவது லைனில் டேஸ் என்ன இருக்குது? 11 இன்ட்டு இப்போ இந்த ரெண்டாவது லைனுக்கும் மூணாவது லைனுக்கும் கிராஸ் மல்டிப்ளை. பாருங்கள், 3 18 மைனஸ் 8 64. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். 18 மைனஸ் 64 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் இங்கே பாருங்கள், 4 8 போயிடுச்சுன்னா 6, 5ல் 1 போயிடுச்சுன்னா 4 46. அப்போ -11 இன்ட்டு -46. இப்போ கீழே ரெண்டுத்தையும் சிம்ப்ளை பண்ணிட்டா போதும். 14ஐயும் -44ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -616. 11ஐயும் 46ஐயும் பெருக்கிறோம், -506. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதால என்னவாயிடும் அப்படின்னா +506. புரியுதா? இந்த லைன் பெருக்கிட்டோம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிட்டோம். அப்போ -616 +506 வேறு குறி அப்படிங்கிறதால கழிக்கணும். கழித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? -110. கழிச்சா 110, பெரிய நம்பர் குறி மைனஸுங்கிறதால -110. அப்போ மேலே 11 × 14 × -5, கீழே என்ன இருக்குது அப்படின்னா -110 இருக்குது, கரெக்டாக. இப்போ இதில் பாருங்கள், இப்போ மைனஸ் கேன்சல் பண்ணலாம். மைனஸ் கேன்சல் ஆகிடும். 11 11 11 0. 5 5 5 10. 2 7 14. அப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாளில் முடிப்பாங்க. ஆனால் கொஷினில் அவங்க இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதே மாதிரி 3 மடங்கு வேலை, ஒரு பங்கு வேலையை 7 நாளில் முடிப்பாங்கன்னா, அப்போ அது மாதிரி 3 மடங்கு வேலையை 7 3 21 நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ 21. இது ஃபார்முலாலாம் இல்லாமல் ஷார்ட்கட்டில் நம்ம ஈஸியாக போகிறதுக்கான வழி. அடுத்து 482. ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவானது 1848 மீட்டர் கியூப் மற்றும் அதனுடைய விட்டமானது 14 மீட்டர் எனில் அதனுடைய ஆழம் யாது? உருளையினுடைய கொள்ளளவு, அதாவது கன அளவு. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. இதை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1848. பையோட வேல்யூ 22/7 × r².
விட்டம் 14 மீட்டர்னா ஆரம் 7 மீட்டர். 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹெச் உயரம் தெரியாது. ஈக்குவல் டு 1848. 7 7 கேன்சல் ஆகிடும். 1 7 7 7 14 மீதி 4 6 7 42 மீதி 2 4 7 28. 22 வாய்ப்பாடில் டைரெக்டாக அடிச்சலாம் பாருங்கள். 1 22 இங்கே 1 22 22 மீதி 4 22 44. அப்போ ஹெச் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 12 மீட்டர். சரிங்களா? அடுத்ததாக 483. இரு எண்களின் விகிதம் 4:7. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 10ஐ கழித்தால் கிடைக்கும் விகிதம் 1:2 எனில் இரு எண்களில் பெரிய எண். ஒன்றில் பாருங்கள், விகிதம் 4:7 கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது பெரிய எண். இதில் பெரிய நம்பர் எது? 7. அப்போ கீழே இருக்கிற ஆன்சரில் எது 7ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பாருங்கள். 40 வராது, 80 வராது, 100 வராது. முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் பி 70 தான் இதற்குண்டான சரியான விடை. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் பாருங்கள். அடுத்ததாக 484. 12 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு கோல குண்டானது உருக்கி 3 சிறு கோலங்களாக மாற்றப்படுகிறது. முதல் 2 கோலங்களின் ஆரங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். மூன்றாவது கோலத்தின் ஆரம். இப்படி ஒரு கோலத்தை உருக்கி 3 சின்ன சின்ன கோலங்களாக மாற்றுறாங்கன்னா அது இந்த பெரிய கோலத்தினுடைய கன அளவும் 3 சின்ன கோலங்களுடைய கன அளவும் சமமாக இருக்கும். கோலத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. ரெண்டு பக்கமும் 4/3 பை கேன்சல் ஆகிடும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்பர்ஸை மட்டும் க்யூப் பண்ணால் போதும். இங்கே இருக்கிற பெரிய நம்பர் எது? 12. இந்த 12 க்யூப் அப்படிங்கிறது இந்த 3 கோலங்கள். முதல் 2 கோலத்துக்கு 6 இருக்கா, 6 க்யூப். ரெண்டாவது கோலத்துக்கு 8 இருக்கா, 8 க்யூப். ப்ளஸ் மூணாவது கோலத்தோட ஆரம் தெரியாது, அதான் 6ன்னு வச்சுக்கிறேன். 6 க்யூப். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், 12 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 1728. 6 க்யூப் பண்ணோன்னா 216. 8 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 512. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 728. அப்போ ப்ளஸ் 728 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் 728. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1000. அப்போ இந்த 1000ங்கிறது தான் ஆரம் க்யூப். அப்போ ஆர் க்யூப் 1000னா ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துடும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 485. 4 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்திற்குள் ஒரு சதுரம் வரையப்படுகிறது எனில் வட்டத்திற்கும் சதுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியின் பரப்பு. ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். இது ஒரு வட்டம். வட்டத்தோட ஆரம் 4 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. இதுக்குள்ளாடி ஒரு சதுரம் வரைகிறாங்க. இப்படி வட்டத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4. அப்போ 4 ஸ்கொயர்னா 16 பை. இது வட்டத்தினுடைய பரப்பளவு. சதுரம் வரும்போது சதுரத்துடைய பரப்பளவு a² தெரியும். ஆனால் இங்கே பக்க அளவு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சதுரத்துடைய பக்க அளவு வச்சு பண்ண முடியாது. அதனால் நம்ம எதை வச்சு தான் பண்ண முடியும்னா சதுரத்துடைய மூலை விட்டத்தை வச்சு தான் பண்ணியாகணும். சதுரத்தின் மூலை விட்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆஃப் d². இதை தான் பண்ண போகிறோம். சதுரத்துடைய பரப்பளவு மூலை விட்டம் கொடுத்தாங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆஃப் d². ஏன் நடுவில் மைனஸ் போடுறோன்னா அதனிடத்துக்கு இடைப்பட்ட பகுதியுடைய பரப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. அதனால் கழிச்சா கிடச்சிரும். அப்போ ஆஃப் d². மூலை விட்டம் தெரியணும். பாருங்கள், ஆரம் 4. இந்த பக்கம் ஆரம்னா இதுவும் ஆரம் தான். வட்டத்தை தோற்றது மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இதுவும் 4 தான். அப்போ மூலை விட்டம் என்னவாயிடும் அப்படின்னா 8ன்னு ஆகிடும். ஸோ d². 8² அப்படின்னா 8 × 8. 1 2 4 2 8 4 8 32. அப்போ 16 பை மைனஸ் 32ங்கிறது சதுரத்தினுடைய பரப்பளவு. ஸோ 16 பை மைனஸ் 32 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. புரியுதா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 98வது நாளுக்கான வினாக்கள். 486. ஒரு கனச்சதுரத்தின் ஒரு பக்கத்தினுடைய சுற்றளவு 20 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன? 487. ரூபாய் 1550 ஒரு பகுதி 5% வட்டி வீதத்திற்கும் மற்ற பகுதி 8% வட்டி வீதத்திலும் தனி வட்டிக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. 3 வருடங்களுக்கு பிறகு கிடைத்த மொத்த வட்டியானது ரூபாய் 300 எனில் 5%க்கும் 8%க்கும் விடப்பட்ட அசல்களின் விகிதம். நமக்கு டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கொஷின்ஸை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போகிறது மாதிரியான சம்ஸ். அதில் தான் இன்றைக்கி கொஷினில் நான் நேற்று கொடுத்துருந்தது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாகவே இருந்திருக்கும். சரியா? 488. 7 பேர் ஒரு வேலையை தினமும் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் தினமும் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? அடுத்ததாக 489. a/b = 4/5, b/c = 15/16 எனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் c² - a² by c² + a². ஓகேவா? 490.
1640 40% ப்ளஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 980 35% ப்ளஸ் 850 150%. எப்படின்னா அந்த கொஷின் மார்க் போட்ட இடத்துல வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களாமா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.